Taste the Daily. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றி மக்களுக்கான ஆட்சியை மலர வைக்கும், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 51வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம். திருப்பூர் மாநகர், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம் தொகுதிகளில் புரட்சி தமிழர் பரப்புரை மேற்கொள்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடைத்துறை, பாத்திர உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர், சாய ஆலய உரிமையாளர்கள், இரண்டாம் தர பனியன் விற்பனையாளர்கள், விசைத்தறி மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்துரையாடல். திமுக ஆட்சியால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் தங்களது தேவைகள் குறித்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் சங்க பிரதிநிதிகள் முறையீடு. ஒவ்வொரு சங்கங்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக பொறுமையாக காத்திருந்து கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிவர்த்தி செய்து தரப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. இன்றைய சூழ்நிலையில் திருப்பூர் மாநகரம், திருப்பூர் சுற்றிய பகுதி, கோவை, இந்த பகுதியெல்லாம் தொழில் நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் நீங்கள் வைத்த கோரிக்கை, நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கையெல்லாம் எங்களுடைய அரசு வந்த பிறகு படிப்படியாக நிறைவேற்றப்படும். மத்திய அரசுக்கும் நீங்கள் மத்திய அரசின் மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றோ அதையும் நாங்கள் வலியுறுத்தப்படும் என்ற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் தமிழகத்தைச் சேர்ந்த சிப்பு ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. I, Chandraviram Ponnusamy Radhakrishnan, do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance that I will bear true faith and allegiance to the Constitution of India to the Constitution of India as by law established, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. உத்தரகாண்டில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிரதமர் மோடி அதிகாரிகளுடன் ஆய்வு. வெள்ளம், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்டிற்கு 1200 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருப்பத்தூர் அருகே 13 வயது சிறுமியை காதலிக்க தொந்தரவு செய்த 19 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் வீட்டில் தனியாக இருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. நள்ளிரவில் வீடு புகுந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகார் இளைஞர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே 2 ஆண்டுகளாக காவி உடையில் தலைமறைவாக இருந்த போக்சோ குற்றவாளி பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாடும் அளவிற்கு போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே 55 வயது பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டிபுரம் கிராமத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கிறிஸ்தவ மத போதகரின் மகன் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்து வருவதே பெண்கள் பாதுகாப்பில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்து விட்டதற்கான சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து
இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கோவை சரவணம்பட்டி பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் 3 லட்சம் மதிப்பிலான மெத்தபட்டமைன் மற்றும் உயரக கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் சிக்கினர். வெடி அரசின் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தில் கஞ்சா கடத்தல் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கடலில் மிதந்து கொண்டிருந்த 50 கிலோ எடை கொண்ட கஞ்சா பறிமுதல். சர்வதேச போதைப்பொருள் விற்பனை மையமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் கடும் சாடல். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து ஆழப்புழா வரை செல்லும் தன்பாத் ரயிலில் தமிழக இளைஞர்களை சீரழிக்குவதற்கான 20 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் மாநிலமாக மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை பகுதியில் 400 போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் சிக்கியது தொடர்பாக 15 பேர் பிடிபட்டனர். இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் சரமாரி கேள்வி. ஒடிசாவில் இருந்து திருவாரூருக்கு கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட பெண் உள்பட 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு கூட வேலைவாய்ப்பை உருவாக்கி தராததால் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா கடத்தலில் பெண்களும் ஈடுபடும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த நபர் பிடிபட்ட நிலையில் 7000 ரூபாய் மதிப்புள்ள 28 அரசு மதுபான பாட்டில்கள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் கள்ள மது விற்பனை களைகட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பொன்னூரி சென்ற மின்சார ரயிலில் இளைஞர்கள் மது அருந்திய சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தை மது விற்பனை கொடிக்கட்டி பறப்பதால் பொது இடங்கள் மது அருந்தும் பார்களாக மாறிய அவலம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 1.25 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட 100 கிலோ குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய சொகுசு காருடன் 2 பேர் பிடிபட்டனர். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரத்தில் இளைஞர்களை சீரழிக்க 1.5 கிலோ கஞ்சா கடத்தி சென்ற 17 வயது சிறுவன் உள்பட 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்கள் இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் சீரழியும் நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே கடலில் மிதந்து வந்த 2 கோடி ரூபாய் மதிப்புடைய அதீத போதை தரும் கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த புதுக்குடி தெற்கு கிராம நாட்டுப்படகு மீனவர்கள். தீயசக்தி திமுக அரசின் செயலற்ற தன்மையால் சர்வதேச போதை மையமாக தமிழகம் மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 70 கிராம் ஒப்பியம் போதைப்பொருள் வைத்திருந்த ராஜஸ்தானை சேர்ந்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க முடியாமல் திணறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் சீனிவாசன்பேட்டையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் மாந்தங்கல் பகுதி அருகே முட்புதரில் முகம் சிதைந்த நிலையில் சடலமாக கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளை இல்லை என மக்கள் ஆவேசம். திருப்பூர் மாவட்டம் கள்ளம்பாளையத்தில் மது அருந்த பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்ட மகனை கல்லால் அடித்துக் கொன்ற தந்தை. மதுவால் குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு மதுவிலக்கை அமல்படுத்தாமல் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சொரத்தூர் கிராமத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் முதியவர் அடித்து கொலை.
திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொரோனா ஊசி போட்டிருந்தால் 40,000 பணம் வாங்கி தருவதாக மூதாட்டி ஏமாற்றி திருப்பத்தூர் அழைத்து வந்து தங்க நகைகளை பறித்துக் கொண்ட பெண் சிக்கினார். விடியா ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொலை, கொள்ளை மற்றும் மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை திருவெற்றியூரில் நகை கடைக்கு பர்தாணிந்து வந்த ஜெயசித்ரா என்பவர் நகை வாங்குவது போல் நடித்து கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடிக்க முயற்சி. விடிய ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் துணிகரத்துடன் குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாக மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டப்பகலில் மூதாட்டியை வீடு புகுந்து தாக்கிவிட்டு நகை, பணம் கொள்ளை. கடந்த வாரம் இதே வீட்டில் 30,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தால் மீண்டும் பட்டப்பகலிலேயே கொள்ளையடிக்கும் அளவுக்கு துணிகரம் வந்திருக்குமா என பொதுமக்கள் கேள்வி. சேலத்தில் மாவட்ட தொழில் மைய இணை இயக்குநர் வீட்டில் 56 சவரன் தங்க நகை மற்றும் 95,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணி மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் தென்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு நகராட்சி நிர்வாகம் பட்டா வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகன நிறுத்த உரிமையாளர் வழக்கு தொடர்ந்ததால் பாதிக்கப்பட்டவர் தாக்குதல் நடத்தியதாக தகவல். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மீன் சந்தைக்கு வியாபாரிகளிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் காவல்துறையினர் மூலம் திமுக கவுன்சிலர் மதன்மோகன் மிரட்டுவதாக ஆணையாளர் அலுவலகத்தில் புகார். ஆளும் கட்சி மமதையில் திமுகவினர் செய்யும் சட்டவிரோத செயல்களுக்கு காவல்துறையினரும் துணை போவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மேம்பாலம் திறப்பு விழா போன்ற பெயரில் சாலையை மறித்து திமுகவினர் மேடை அமைத்ததால் போக்குவரத்துக்கு இடையூறு. விழாவிற்கு அழைத்து வரப்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு பாக்ஸ் வழங்கும்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் திமுகவினர் அரசு நிகழ்ச்சி என்ற பெயரில் மக்களை அவதிக்குள்ளாக்குவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே கோபாலபுரத்தில் சாலையில் நெல்லை கொட்டி வைத்து தீயசக்தி திமுக அரசு எப்போது நெல்லை கொள்முதல் செய்யுமே என காத்திருக்கும் விவசாயிகளிடம் காரில் இருந்தபடியே ஆய்வு நாடகம் நடத்திய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். விவசாயத்தின் மேல் அக்கறை இல்லாதவருக்கு விவசாயத்துறையை வழங்கியுள்ளதாக விடியா முதல்வர் ஸ்டாலின் மீது விவசாயிகள் ஆவேச குற்றச்சாட்டு. அதிக தற்கொலை நடக்கும் நகரங்கள் பட்டியலில் 2வது இடத்தில் சென்னை. தேசிய சுகாதார இயக்கத்துடன் இணைந்து நிம்ஹான்ஸ் மருத்துவமனை நடத்திய ஆய்வு முடிவில் தகவல். ஜெயங்கொண்டம் அருகே கந்துவட்டி கொடுமையால் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்ட கம்ப்யூட்டர் பயிற்சி ஆசிரியை. வாங்கிய அசலுக்கு மேல் வட்டி கொடுத்தும் தன்னை துன்புறுத்துவதாக உருக்கமாக பேசி வீடியோ வெளியானது. 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வட்டி மட்டும் கொடுத்துருக்கேன். என் புருஷன் சம்பாதிக்கிறது, எனக்கு வர்ற சம்பளம், சேர்த்து வச்சது, பேங்க்கில் இருந்த நகையெல்லாம் விற்று கடன் அடைச்சி ஒன்றும் இல்லை என்கிட்ட. அவ்வளோ வட்டி கொடுத்துருக்கேன். அவ்வளோ வட்டி வாங்கிட்டு இன்னும் என்னை சித்திரவதைப்படுத்துகிறாங்க. என் பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு தெரியல. நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மழையில் நீண்ட நேரம் காத்திருந்தும் அரசு பேருந்து வராததால் மக்கள் தனியார் பேருந்துகளை நாடி செல்ல வேண்டிய சூழல். ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை மக்களுக்கு தேவையான பேருந்துகளை இயக்காமல் வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்களுக்கு எடுத்து செல்லாததால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கம். அதிகாரிகளின் இந்த அலட்சியத்தால் அறுவடை செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்ததால் கொள்முதல் நிறுத்தம். அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே நெல்லை கொட்டி வைத்து மழையிலும் வெயிலிலும் காத்து கிடக்கும் விவசாயிகள். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தொகுதியான திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மின்மயான காத்திருப்பு அறை, காத்திருப்பு மண்டபத்தை புதுப்பித்து தர வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் தேரோடும் வீதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அவதி. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் மாமு கோவிலூர் காளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான குளத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ள பயன்படுத்திய ஜேசிபி லாரிகள் சிறைப்பிடிப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மணல் கொள்ளை மாஃபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் வெற்று விளம்பரங்களில் திளைத்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை திருமங்கலம் அருகே பிறந்து ஓரிரு நாட்களேயான ஆண் குழந்தை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் மாடல் அரசு கைவிட்டதே இதுபோன்ற பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு ஊர்வலம் சென்ற மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம். லத்தியை எடுத்து அங்கிருந்தவர்களை தாக்குவது போல் அச்சுறுத்தியும் சாதி பெயரை சொல்லி காவல் ஆய்வாளர் ராஜேஷ் திட்டியதாலும் பரபரப்பு. இருநூற்று 10 நாட்களில் முதல்வரின் முகவரித்துறைக்கு பொதுமக்கள் 21.24 லட்சம் மனுக்கள் அளித்துள்ள நிலையில் 9.62 லட்சம் மனுக்கள் ஏற்கப்பட்டு 2.91 லட்சம் மனுக்கள் நிராகரிப்பு. இதனிடையே நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள 8.70 லட்சம் மனுக்களை யார் ஆய்வு செய்வார்கள் என திக்கு தெரியாத காட்டில் தமிழக மக்கள் தவிப்பு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக இணைய சேவை முடங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி, இணைய சேவை உள்ளிட்ட முறையான ஏற்பாடுகள் இன்றி வெற்றி விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு முகாம்களை நடத்தி அலைக்கழிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மிகப்பெரிய டிரான்ஸ்பார்மர் திடீரென வெடித்து சிதறி வானளவு கரும்புகையுடன் தீப்பிடித்து எரிந்ததால் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறையினர் முறையாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் மின் சாதனங்களால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 8 ஏக்கர் நிலத்தில் அமையவிருந்த டைடல் பூங்கா திட்டம் தனியார் முதலீட்டாளர்களின் ஆர்வம் இன்மையால் கிடப்பில் போடப்பட்டதால் இளைஞர்கள் அதிர்ச்சி. 1000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த எந்தவொரு நிறுவனமும் ஆர்வம் காட்டாததால் விடியா ஸ்டாலின் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் காகிதத்தில் மட்டுமே இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் நெம்மிலி அரசு கொள்முதல் நிலையத்தில் குறைந்த அளவே கொள்முதல் நடைபெறுவதால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமென விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். தொடர் மழை ஆரம்பிச்சிட்டு சாயந்தரம் ஆனிச்சுன்னா 5 மணிக்கெல்லாம் அதாவது அழையாத விருந்தாடியாட்டம் வந்துடுது டெய்லி. எங்களால் என்ன செய்யறதுன்னு தெரியல, எதை எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த சாக்கு இருக்கு, இந்த சாக்கெல்லாம் என்ன ஆகிறதுக்கு ஆகுறீங்க? மழை பெஞ்சா அப்படியே உள்ள இறங்கும், வெயில வேணால் நிப்பாட்டும், மழையை நிப்பாட்ட முடியாது இந்த சாக்குகளால். விவசாயத்தில் இதுதான் இருக்குது. இதே இடம் வாங்கிட்டு வந்துருக்கான், வாடகைக்கு வேண்டியது இருக்கிறான், ஒரு நாளைக்கு 50 ரூபா வாடகை. என்ன பண்ண போகிறோம் அந்த விவசாயிகள்லாம்? ஏன் ஒரு கருணை உள்ளத்தோடு அணுக மாட்டீங்களா அந்த தமிழக அரசு விவசாயிகள் பார்வையில்? நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி மீண்டும் பாதிக்கப்பட்டதால் தொழிலாளர்கள் சோகம். உற்பத்தி தொடங்க 10 நாட்கள் ஆகும் என்பதால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை. டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் 4,80,000 பேர் விண்ணப்பம். மத்திய அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதால் ஏற்பாடுகள் தீவிரம். பிசியோதெரபிஸ்டுகள் தங்கள் பெயருக்கு பின்னால் டாக்டர் என்ற பட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்கள் மட்டுமே டாக்டர் பட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற பொது சுகாதாரத்துறை இயக்குநரகத்தின் வழிகாட்டுதல்கள் குறித்த விவகாரம் பரிசீலனையில் இருப்பதாக தகவல். கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சல் நோய்க்கு மேலும் ஒருவர் உயிரிழப்பு. கேரளாவில் கடந்த ஒரு மாதத்தில் அமீபா மூளைக்காய்ச்சலால் 6 பேர் உயிரிழப்பு. மணிப்பூர், மேகாலயா, பாட்னா உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை. இந்தியாவில் தவணை திட்டத்தில் செல்போன் வாங்கியவர் தவணை தொகைகளை செலுத்த தவறினால் செயலிழக்க செய்யலாம் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த புதிய உத்தரவால் பயனாளர்கள் அதிர்ச்சி. ரிமோட் கண்ட்ரோல் மூலம் செல்போன் செயல்பாடுகளின் இயக்கத்தை நிறுத்தும் சாத்தியக்கூறுகள் உள்ளதால் கடன் தொகை வழங்கிய தேசிய வங்கிகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் வரவேற்பு. மயிலாடுதுறை, நாகை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. செப்டம்பர் 15 முதல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை வரம்பு தற்போதைய ரூபாய் 2 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. காப்பீடு, கடன்கள், முதலீடுகள் போன்றவற்றிற்கு ஒரே நாளில் யுபிஐ மூலம் ரூபாய் 10 லட்சம் வரை பணம் செலுத்த முடியும் என தகவல். ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்களை சேர்ப்பதை நிறுத்துமாறு ரஷ்யாவிற்கு இந்தியா அறிவுறுத்தல். ரஷ்ய ராணுவத்தில் தற்போது பணியாற்றும் இந்தியர்களை விடுவிக்கவும் வலியுறுத்தல். சிக்கிமில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சோகம். மாயமாகிய 3 பேரை தேடும் பணி தீவிரம். இந்திய கடற்படைக்கு மேம்பட்ட கடற்படை வான் கண்காணிப்பு ரேடாரை தயாரித்து வழங்கியது டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனம். பல்வேறு வகையான ட்ரோன்கள், சூப்பர்சோனிக் போர் விமானங்கள், கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் அனைத்து வகையான கடற்படை தாக்குதல்களை கண்டறிவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தகவல். நேபாள சிறைகளிலிருந்து தப்பிய 60 கைதிகள் இந்திய எல்லையில் கைது. இந்தியா, நேபாள் எல்லையில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரம். நேபாளத்தில் இடைக்கால பிரதமரை தேர்வு செய்வதில் நீடிக்கும் குழப்பம். இளைஞர் பிரதிநிதிகள், ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் இழுபறி.
நேபாளத்தில் அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த இளைஞர்களிடையே பிளவு. ஒரு தரப்பினர் சுஷீலாவையும் மறுதரப்பினர் குல்மானையும் ஆதரிப்பதால் பரபரப்பு.